எல்லாருக்குமே மதிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரமாக தள்ளி நாம் ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம். அந்த ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஃபால்ஸோட பேர் தலையணை ஃபால்ஸ். நம்ம ஏற்கனவே கன்னியாகுமரியில் கிளம்பி ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம காரில் தான் போகிறோம். ஒரு கார்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண ஒரு 1.5 hour தான் இருக்குது. நம்ம போகிற வழியிலே நம்ம சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு கூகுள் மேப்ஸில் ரூட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்ணிக்கின்னு அப்படியே சூப்பராக சீனிக்கெல்லாம் பார்த்துட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டே 2ஓட vlog பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு லைட் ஹவுஸை விசிட் பண்ணியிருந்தோம். இந்த வழியில் நான் காமிக்கிற பாருங்கள், இந்த விண்மில்ஸ் இருக்குல்ல, கன்னியாகுமரியிலே ஏகப்பட்ட விண்மில்ஸ் இருக்குங்க. அது ஏன் இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு தெரியல. மேபி காற்று நிறைய அடிக்கிறதுனால இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் நிறைய விண்மில்ஸ் இருக்குங்க. போகிற வழி கன்னியாகுமரி நாகர்கோயிலிருந்தே உங்கள் கன்னியாகுமரி போகிற வரைக்கும் இந்த ஃபேன்ஸ் விண்மில்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். போகிற வழி எல்லாமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பின்னாடி இருக்க மழைக்கும் முன்னாடி இருக்க ஏரிக்கும் நம்ம போகிற காரில் பாட்டு கேட்டுகிட்டே போகிறதுக்கு ஒரு ஜாலியான மொமெண்ட்டுங்க. அங்கே இருக்குது பாருங்களா தண்ணி, அது நரிக்குளம்னு சொல்லுவாங்களாம் இந்த ஊரில். இது ஃபுல்லாகவே நரிக்குளங்க. இங்கேயுமே நம்ம போய் விசிட் பண்ணலாம். போட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இல்லையா, சீசன் டைம்ஸில் கண்டிப்பாக அங்கெல்லாம் போட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அந்த ஃபால்ஸை நெருங்க ஃபுல்லாகவே மரம் செடி. அந்த மலைக்கிட்ட போக போக எல்லா மரமும் செடியும் இருக்குது. ஹைவேலேருந்து உள்ளே வந்துட்டோம். ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு அப்புறமா தான் அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும். இந்த தோட்டம் ஃபுல்லாகவே கோகனட் ட்ரீஸுங்க. சூப்பராக இருந்துச்சு. போகும்போது நம்மளுக்கு வெயிலே தெரியல. இந்த இடத்துல நம்மளுக்கு செக்கிங் இருந்ததுங்க. செக்கிங் அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக்கில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அது ஃபாரஸ்ட்ன்றதுனால அந்த இடத்துல எதுவுமே அலோவ் பண்ணல. வந்த உடனே குரங்கோட சேட்டைங்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோனோட டவரே கிடைக்கல, சுத்தமாகவே கிடைக்கல. என் ஃப்ரெண்டு யாருக்கோ கால் பண்ணணுன்னு சொல்லியிருந்தா, பட் டவர் கொஞ்சம் கூட கிடைக்கல. நெட்வொர்க் இருக்காது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் என்ட்ரன்ஸ். நோ பிளாஸ்டிக் பேக்ஸ்ன்னு கூட போட்டிருக்கு போர்டில். கவர்மெண்ட்லேருந்து ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டுந்து போல். சின்ன சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக டோர்டைஸு, ஃப்ராகு, அதோட ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. விளையாடுறதுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே ஊஞ்சல் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஃபால்ஸ் தாங்க. ஃபுல்லாகவே ஏதோ நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு தண்ணி ரிவரை பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி அதே ஃபீலிங் தான். நிஜமாகவே காட்டுக்குள்ளே தான் இருக்கும். குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு நான் உங்களை இந்த தண்ணியில் சந்திக்கிறேங்க. ஆரம்பிச்சிட்டோம் விளையாடுறதுக்கு. அந்த தண்ணி எவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சுன்னா, ஃப்ரீஸ் ஆனதுதான் எப்படி இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி சில்லுன்னு எடுத்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அது ஏன் அந்த இடத்துல அப்படி இருக்குன்னு தெரியல. செம்ம ஃப்ரீஸாக இருந்துச்சுங்க. நிறைய கூட்டம் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கல இவ்வளோ ஜனங்க இருப்பாங்கன்னு. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே அப்புறம் வெளியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம கன்னியாகுமரிக்கு கிளம்பிட்டோம். இந்த ஃபால்ஸ் பேர் தலையணை ஃபால்ஸ். நாகர்கோயில் தாண்டி இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் பிரிட்டர்ஸ் சைனிங் ஆஃப்.